பேக் டு ஹர்ஷினி சேனல். அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீண்ட ஆயுளோடையும் நிறை செல்வத்தோடையும் உயர் புகழோடையும் குழந்தைகள் ஆரோக்கியத்தோடையும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். என்னோட வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். கம்மர்கட்டு அப்படின்ற ஒரு ரெசிபியை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த கம்மர்கட்டை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. என்ன அப்படின்னா, சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வெளியில் இருக்கும் கம்மர்கட்டு வைக்கிறது. ஒரு பாட்டி வந்து கம்மர்கட்டு இழந்த பழம் எல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க, நெல்லிக்காய் எல்லாம். அது வந்து வேகமாக ஓடி போய் இன்டர்வல் டைமில் வாங்கிட்டு அதை வாயில் போட்டுக்கிறதுக்குள்ளே இன்டர்வல் பெல் முடிஞ்சிடும், அடிச்சிடுவாங்க. கிளாஸ் தொடங்கிடும், உள்ளே போயிடுவோம். உள்ளே போய் வாயில் போட்டுக்கிட்டு கிளாஸ் கவனிக்கும் போது டீச்சர்ஸ் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது நிறைய தடவை முடிச்சு அடி வாங்கியிருக்கேன். அந்த நினைவுகள்லாம் எனக்கு திரும்ப வருது. ரொம்ப இனிமையாகவும் இருக்குது அதெல்லாம் நினைக்கும் போது. இந்த கம்மர்கட்டு நினைக்கும் போது எல்லாருக்குமே எப்படியாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். எப்படியும் 80, 90 கிட்ஸுக்கெல்லாம் இந்த கம்மர்கட்டுனா அவ்வளோ உயிர், அவ்வளோ ஃபேமஸ். அப்போ இது இந்த கம்மர்கட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கப்பால் ஒரு கப்புங்க. இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு நான் வந்து தேங்காய், அரை கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு வெல்லம் எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு அரை கப்பு தண்ணி வச்சு ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்ச உடனே வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சிருந்தது. நல்லா கரைஞ்ச உடனே அது உள்ள அந்த மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கோசரம் இப்படி வடிகட்டிட்டேன். சரிங்களா? நல்லா இழுப்பு சட்டு நல்லா இதாகிடுச்சு, காஞ்சி போச்சு. நல்லா நம்ம வந்து வடிகட்டிடணும். நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க. மண் கல் எதுவும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக வடிகட்டிக்கணும். நம்ம இது வடிகட்டி எடுத்துக்கிட்டு வடிகட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம இது வந்து 80, 90 கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக கம்மர்கட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, இந்த கம்மர்கட்டோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக எல்லாருக்குமே பிடிக்குங்க. அப்படி இருக்கும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வந்து வச்சுட்டு விற்பாங்க. வெளியில் வைக்கும்போது இந்த இன்டர்வல் இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விடும்போது நாங்கள் வெளியில் ஓட்டமாக ஓடி வருவோம். ஓடி வந்து அங்கே ஒரே கூட்டம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நான் போட்டி போட்டுட்டு முந்தி அந்த வாய்ண்டு அதை அங்கே என்னென்ன வச்சுருப்பாங்கன்னா, இந்த கொடுக்காப்புளி காய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொடுக்காப்புளி காய், நாகப்பழம், அடுத்தது வந்து இந்த இதுங்க கல்கோனா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அது, அப்புறம் இந்த கம்மர்கட்டு, நெல்லிக்காய் அரைநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது இழந்த பழம், இதெல்லாம் வச்சுட்டு விற்பாங்க. இருக்கும்போது கூட்டமாக இருக்கும். ஓடி போய் முந்தி அடித்து நானும் போட்டி போட்டு அதை வாங்கிட்டு வருவோங்க. வாங்கிட்டு வந்து இந்த கம்மர்கட்டை பிரித்து இந்த கவரை பிரித்து போட்டு வெளியில் போட்டு வாயில் போட்டோடனே பெல் அடிச்சிடும். அது எங்களுக்கு துப்புறதுக்கும் மனசு வராது, பிசு எதிர்க்க சாப்பிடவும் முடியாது. சரின்னு ஓரமாக அப்படியே அடக்கிக்கிட்டு வெளியே பெஞ்சில் ஓரமாக கடைசியில் உட்காந்து பாடத்தை கவனிக்கிற மாதிரி பார்த்தா, கடைசியில் வந்து டீச்சர் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. வாயில் உள்ளதை வெளியில் போய் துப்பிட்டு வா அப்படின்வாங்க. மனசு இல்லாத துப்பிட்டு வந்திருக்கோங்க, இந்த மாதிரி திட்டுவாங்க. படிக்கிற டைமில் கம்மர்கட்டு சாப்பிட்டு வரியா அப்படின்னு. கம்மர்கட்டு சாப்பிட்றதா இருந்தால் வெளியில் நின்று சாப்பிட்டு அப்புறம் உள்ளவா அப்படின்வாங்க. அதனால் அப்படியெல்லாம் திட்டுவாங்குவோம் நாங்கள். இந்த கம்மர்கட்டு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. எப்போவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த கம்மர்கட்டுக்கு எங்களுக்கு. ஏதோ பழைய நினைவுகள் வந்தது, அதனால் உங்கள்கிட்ட வந்து அதை வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இது மாதிரி வந்து நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களோட நினைவுகளை என்னோட பகிர்ந்துக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இந்த நல்லா நுரைச்சி நல்லா கொதிக்கணுங்க. இது நல்லா படன்னு கொதிக்கணும். கொதிக்கும்போது தான் இது இதாகும். அடுத்தது இவங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம்
பிறக்கும்போது குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்ல குழந்தையாக தாங்க நம்மளுக்கு வராங்க. கடவுள் சொல்கிற மாதிரி கண்ணதாசன் ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப கவரும், அடிக்கடி கேட்பேன் நான். அதில் என்ன அப்படின்னா ஒரு 2 லைனு, என் குரல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், என்னன்றதை நீங்கள் பார்த்துங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. இந்த 2 லைன் பார்த்தீங்களா? அது மாதிரி குழந்தைலாம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குழந்தையாக தான் கடவுள் நமக்கு தர்றாரு பூமியில் பிறக்கும்போது. ஆனால் நம்ம வந்து அதை அவங்கள நல்லா டியூன் பண்ணிக்கணும். டியூன் பண்ணி வளர்க்கும்போது தான் அவங்க நல்ல குழந்தையாக வளருவாங்க. நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயன்படுற மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்ப்போம். அட்வைஸ் பண்ணுறதா நினைக்காதீங்க. என்னை விட பெரியவங்களாம் ரொம்ப நல்லா குழந்தைகளை வளர்க்குறீங்க. அதுவும் இந்த காலத்து பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹைஜீனிக்காக வளர்க்குறாங்க. அப்படிலாம் இருக்காங்க. குழந்தைகளை படிக்கும்போதும் உட்காடுறாங்க, கூடவே உட்காந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த குழந்தைகளை ஆரம்பத்துலேருந்தே ஹோம்ஒர்க் எழுத வச்சு படிக்க வச்சு அவங்களுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுத்து இந்த காலத்து பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எல்லாம் செயல்படுறாங்க. கண்டிப்பாக வருங்கால குழந்தைகள் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் அப்படின்வாங்க. அது மாதிரி வருங்காலத்தில் நிறைய குழந்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி பதத்தில் நல்லா கொதிக்குது பாருங்கள். இது நல்லா இன்னும் கொதிக்கணுங்க, இன்னும் நிறைய கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த குழந்தைகள் வளர்ப்பு, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஆரோக்கியம், இதை தான் பற்றி நாளைக்கும் நம்ம குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நம்ம சேனல் நம்ம பகிர்ந்துப்போம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் சொல்கிறேன் அதை பற்றி. ஏன்னா நானும் எனக்கு தெரிஞ்சதை விட உங்கள்கிட்டருந்து நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள். இப்போ பாருங்கள், இந்த பாகு கொதித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சுங்க. அது அப்படி வரும்போது என்ன பண்ணிக்கணும், நெய் 1-2 ஸ்பூன் நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவை நெய் கண்டிப்பாக விடணும் அப்படின்றது கிடையாது, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா விட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. இது இப்படி இது பண்ணும்போது குழந்தைங்க பெரியவங்க இப்போ நம்மளே கலரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இது பண்ணுங்க. கையில் காலில் சொட்டுன்ட்டோம்னா அப்படியே சதை வழுவுண்டு எடுத்துடும். இது பாகு பிடிச்சதுன்னா விடவே விடாதுங்க. உடம்புல பிடிச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த ஹீட்டும் கொஞ்சத்தில் இறங்காதது, அதனால் இது பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு உருட்டை வருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் போட்ட உடனே டக்குன்னு கெட்டியாகிடுது. அதை அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இப்படி கொட்டி ஆற வச்சுருக்கேன். இதனால் ஒரு 3/4 பதம் ஆக்கணுங்க. ஒரு 3/4 பங்கு ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே இதை நம்ம அழகாக கூட்டி ஒரே சைஸில் உருட்ட ஆரம்பிச்சிடணும். இந்த கமர்கட் மாதிரி நம்ம உருண்டையாக உருட்டிக்கணும். இதை உருட்டணும். கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஆறட்டோன்னு விட்டுட்டிங்க அப்படின்னா உருட்ட முடியாது, உடஞ்சி போகுது. அதனால் கொஞ்சம் ஆறி கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ இதே ஒன்று தொட்டுட்டு டக்குன்னு உருட்டி முடிச்சிடணும். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ 3/4 பதம் நல்லா ஆறி போச்சு. ஆறினோடனே ஸ்பூனால் அப்படி வச்சு கையில் எடுத்துகிட்டு கடகடன்னு இப்படி உருட்டி போட்டுருணுங்க. ஏன்னா கையில் வச்சா அது வேலை கேட்காது, அடியிலாம் சூடு இருக்கும். அதனால் டக்குன்னு கையில் காலில் சுட்டுக்காத பொறுமையாக அழகாக கையில் நெய் ஏதாவது தடவிக்கோங்க. அப்போ இந்த பாகு அதில் கையில் ஒட்டாது. நம்ம கையில் இப்படி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உருட்டி வச்சிட்டோம்னா போதும். அடியில் தட்டிலையும் நெய் தடவி வச்சுருக்கிறதுனால தான் அது ரொம்ப ஒட்டலை. இல்லை நெய் தடவாத தட்டில் கொட்டிட்டீங்க அப்படின்னா நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று தடவிக்கணும். நெய் தடவினா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று தடவி அது தட்டில் கொடுக்கணும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாக கமர்கட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பாருங்க, கமர்கட்டை இப்படி இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ சூப்பராக நல்லா வந்துருக்கு பாருங்கள். உருண்டையாக டேஸ்ட்டும் செமையாக நல்லா இருக்குங்க.
அந்த ஒரு கப்புக்கு உனக்கு வந்து 21 உருண்டை ஆச்சு. நான் வந்து கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் சின்ன சின்னதாக உருட்டினா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வரும். பாருங்க 21 உருண்டை ஆச்சு அந்த இதுக்கு, அந்த ஒரு கப்புக்கு. பாருங்கள், இந்த வாரம் பூரா வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் ஹெல்த் பற்றியும் அதை பற்றி அடிக்கடி பேசலாம் நம்ம சேனலில். உங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் கமெண்ட்ஸில் அனுப்புங்க. நம்ம வந்து வியூவர்ஸுக்கு நான் வந்து அது வந்து உங்களோட இதை வந்து உங்கள் நேம் சொல்லியே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க கம்மர்கட்டை இப்படி இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ சூப்பராக நல்லா வந்துருக்கு பாருங்கள். உருண்டையாக டேஸ்ட்டும் செமையாக நல்லா இருக்குங்க. அந்த ஒரு கப்புக்கு உனக்கு வந்து 21 உருண்டை ஆச்சு. நான் வந்து கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் சின்ன சின்னதாக உருட்டினா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வரும். பாருங்க 21 உருண்டை ஆச்சு அந்த இதுக்கு, அந்த ஒரு கப்புக்கு. பாருங்கள், இந்த வாரம் பூரா வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் ஹெல்த் பற்றியும் அதை பற்றி அடிக்கடி பேசலாம் நம்ம சேனலில். உங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் கமெண்ட்ஸில் அனுப்புங்க. நம்ம வந்து வியூவர்ஸுக்கு நான் வந்து அது வந்து உங்களோட இதை வந்து உங்கள் நேம் சொல்லியே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.